வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரெட் உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பிரெட் உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட்டு, அது வந்து மில்க் பிரெட்டாகவும் இருக்கலாம், வீட் பிரெட்டாகவும் இருக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ நான் வந்து வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் 6 ஸ்லைஸ் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 ஓரளவுக்கு பெரிய தக்காளியை மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த பிரெட்டில் தடவுறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலையும் நெய்யையும் கலந்து வச்சுருக்கேன். சம அளவு ரீஃபைண்ட் ஆயில், சம அளவு நெய். அது நம்ம எடுத்துக்கிற பிரெட்டை பொறுத்து, நம்ம எவ்வளோ வதக்கிறதுக்கு எடுத்துக்கிற வெங்காயத்தை பொறுத்து. ஸோ அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இந்த தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் தேவையான உப்பு, பிரெட்டில் அதிலே உப்பு இருக்கும், அதனால் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு எடுத்துக்கிட்டால் போகிறோம். வரமிளகாய் பொடி ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். தூவுறதுக்கு கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எலுமிச்சை சாறு, ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சை சாறு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ரெட்டு இருக்குது இல்லையா, அந்த ப்ரெட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அகலமாக கொஞ்சம் ஸ்பூன் எடுத்து நெய்யையும் எண்ணெயையும் இப்படி மேலே ஒவ்வொரு ஸ்லைஸ்லேயும் ஃபுல்லாக படுற மாதிரி தடவிக்கலாம். மேலே 2 பக்கமும் ஒவ்வொரு ப்ரெட்டுக்கும் தடவி வைப்போம். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும் பரவுற மாதிரி 2 பக்கமும் தடவி வச்சுட்டு அதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணும்பொழுது பார்க்கலாம். தோசைக்கல்லை வந்து அடுப்பில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா ப்ரெட்டுமே 6 ஸ்லைஸ் ப்ரெட்லேயும் முன்னையும் பின்னையும் ஃபுல்லாக சேர்த்து அந்த நெய்யையும் எண்ணெயும் கலந்த கலவையை வந்து கலந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அதில் வந்து ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு போடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா பர்ன்ட் ஆகிடும், அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு அப்படியே இல்லை அழகாக கோல்டன் ப்ரௌனில் நல்லா 2 பக்கமும் நமக்கு வந்து ரோஸ்ட் ஆகி கிடைக்கணும். ஸோ இது நல்லா எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பார்ப்போம். இப்போ நான் எல்லா ப்ரெட்டையுமே நல்லா முன்னையும் பின்னையும் கருக்காமல் நல்லா கோல்டன் ப்ரௌனில் டோஸ்ட் பண்ணி வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா கிச்சன் கத்திரிக்கோல், ஒரு நீட்டான கத்திரிக்கோல் எடுத்து அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரெட் எடுத்து இதை வந்து நம்ம பொடிச்சு பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து பிரெட்டினுடைய டேஸ்ட்டே தெரியாது, பிரெட்டு தெரியாமல் போயிடும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சின்ன சின்ன பீஸா பிரெட்டு நமக்கு வாயில் வந்து அமிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா இதை வந்து நான் ஒன்று ஒன்றா நறுக்கி காமிக்கிறேன், நம்ம 2ஆக வச்சு கூட நறுக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா எல்லா 6 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம் தக்காளியை வதக்க போகிறோம், அந்த தாளிக்கக்கூடிய பொருட்களெல்லாம் போட்டு. ஸோ அப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ எல்லா ப்ரெட்டையும் குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். இழுப்பச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேன், அது கூட இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் நம்ம கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்குவோம். இப்போ ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்றது ஒரு டைப்னா, இப்போ உப்புமா செஞ்சு சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ உப்புமா வந்து நம்ம காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி இதையும் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு வந்து அது ட்ரையாக தெரியாது, ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் போடும்பொழுது அதனுடைய ஈரம் அந்த ப்ரெட்டில் வந்து பட்டு அப்படியே சாஃப்ட் ஆகிடும். இன்னொன்று, நம்ம ப்ரெட்டை அப்படியே யூஸ் பண்ணல, டோஸ்ட் பண்ணியிருக்கோம். டோஸ்ட் பண்ணும்பொழுது அந்த நெய்யினுடைய அந்த வாசனை, சத்து எல்லாம் அதில் இறங்கியிருக்கும். அப்படியே டேஸ்ட் அபாரமாக இருக்கும், வாசனையாக அருமையாக அப்படியே புரிஞ்ச அந்த ப்ரெட்டு அந்த தக்காளி வெங்காயம் ஈரத்தில் சேரும்பொழுது சாஃப்டாகவும் இருக்கும். அந்த நெய்யோட வாசனையோட அந்த டோஸ்ட் பண்ண டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை கூட பருப்பு சேர்த்துடலாம். அதனால் நீங்கள் வந்து அந்த ப்ரெட் உப்புமாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெவியாக நல்லா இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு எப்பொழுதுமே நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு ஹெவியாக இருந்தால் தான் அந்த நாள் வந்து நமக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருக்க முடியும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ் நம்ம வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கோம், நைட்டுக்கும் காலம்பரைக்கும்.
அப்போ அந்த பிரேக் அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய விரதத்தை முடிக்கிறது, அந்த மாதிரி கணக்கில் தான் அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த காலம்பர சாப்பாடு எப்பொழுதுமே நமக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். அதாவது அந்த ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சாப்பாடை வந்து காத்தால சாப்பாடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி நிறைய விமெனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தேவையானதை செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்க வந்து காலம்பர சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ அது ரொம்ப வந்து ஒரு தவறான விஷயம். நம்ம காலம்பரை நல்லா ஹெவியாக வயிற்றுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த நாளே. ஸோ இப்போ வந்து அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு லைட்டாக அந்த கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம அதில் வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலையை போட்டுட்டு லைட்டாக ஒரு பரட்டிட்டு பெருங்காயம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா பிங்கிஷாக ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்க்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடலாம். அப்போ அது சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடுவோம் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கும் பொழுதே நான் அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி எல்லாத்தையும் போட்டேன். இப்போ வந்து நம்ம இதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்து அப்படியே கலரிடலாம். அதில் ப்ரெட்டுக்கு நம்ம உப்பு போட வேண்டாம், அதுலேயே இருக்கும். ஸோ இதை நல்லா அப்படியே ஒன்றோட ஒன்று இந்த தக்காளி வெங்காயம் வந்து எல்லா ப்ரெட்டுலேயும் படுற மாதிரி நம்ம வந்து நல்லா கலரி விட்டுடலாம். கலரி விட்டு இந்த ப்ரெட்டு வந்து தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நம்ம வந்து ஒரு 4 to 5 நிமிஷம் நல்லா பெரட்டுவோம். இதை பெரட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்குற ஸ்டேஜ் வரும்பொழுது அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கொத்தமல்லி தழையை தூவிடலாம். கொத்தமல்லி தழையை தூவிட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம நிறுத்தி ஒரு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எலுமிச்சை சாறை விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நிறுத்துகிற ஸ்டேஜ் வரும்பொழுது பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழையை தூவிடலாம். தூவி எல்லா பக்கமும் நல்லா கலந்துடலாம். கலந்து நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். எல்லா சைடும் பரவலாக கலந்ததுக்கப்புறமா இதை வந்து அடுப்பை நிறுத்திடலாம். அருமையாக அப்படியே வாசனை சூப்பராக வருது. அந்த டோஸ்டான ப்ரெட்டு தக்காளி வெங்காயம் வாசனையோடு சேர்ந்து ஒரு புதுவிதமான வாசனை. அப்படியே சாஃப்டாக குழந்தையாட்டம் ஆயிடுச்சு ப்ரெட்டு. ஸோ இப்போ நான் வந்து அடுப்பை நிறுத்திடுறேன். அடுப்பை நிறுத்திட்டு இது ஒரு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எலுமிச்சை சாறை ஊற்றிடலாம். இது வந்து எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ்ஷு. ப்ரெட்டு வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் இது வந்து நம்ம எப்பொழுதுமே சாப்பிட்றது மாதிரியே இந்த உப்புமாவையும் நம்ம ப்ரெட்டோட ஒரு ரெசிப்பியாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அருமையான டிஷ் இது. இதுக்கு வந்து நம்ம வெறுமனை சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்றலாம். பட் ஒரே ஒரு விஷயம், இந்த சூடாக சாப்பிடும்பொழுது இன்னும் நல்லாயிருக்கும் ஆறி சாப்பிட்றத விட. சட்னி, சாம்பார் அந்த மாதிரி பிடிச்சாலும் சாப்பிட்லாம். வெறுமனை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த எலுமிச்சை சாறை வந்து இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருவோம். இது வந்து லைட் புளிப்பு சுவைக்காக தான். இப்போ வந்து தக்காளியினுடைய புளிப்பே போரும் அப்படின்னா நம்ம எலுமிச்சை சாறை கூட சேர்த்துக்க வேண்டாம். தக்காளி புளிப்பு பத்தலை அப்படிங்கிறதுனா நம்ம வந்து எலுமிச்சை சாறை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அருமையான டேஸ்டியான வாசனையான ப்ரெட் உப்புமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த டிஷ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபீஸ் கிச்சன் தேடி வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.